ஹாய் கேக் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கனாஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கனாஷ் எப்படி ரெடி பண்ணலாம், ட்ரிப்பிங் எப்படி கொடுக்கலாம், ஒரு கேக்கை எப்படி கவர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப் கப் வந்து விப் க்ரீம் எடுத்திருக்கோம். விப் க்ரீம் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா வாட்டராக எடுக்கணும். நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு அப்படியே எடுக்கக்கூடாது, அதை நல்லா மெல்ட் பண்ணி விடணும். ஆஃப் கப் நம்ம விப் க்ரீம் எடுத்துருக்கோம். அது எவ்வளோ மெல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் மெல்ட் பண்ணால் தான் நம்ம வந்து ரெடி பண்ணும்போது நல்லாயிருக்கும். சீக்கிரமாக நமக்கு மெல்ட் ஆகி வரதுக்கு, ஷைனிங் கொடுக்குறதுக்குலாம் நல்லாயிருக்கும். அதனால் அதை வந்து நீங்கள் சீக்கிரமாக பபுள்ஸ் இல்லாமல் நல்லா லிக்யூடாக கொண்டு வரதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் ஆஃப் கப் வந்து சாக்லேட். நீங்கள் எந்த சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து ஒயிட் சாக்லேட் எடுக்கலாம், மில்க் காம்பவுண்ட் எடுக்கலாம். இப்போ நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஆஃப் கப் விப் க்ரீம், ஆஃப் கப் சாக்லேட். இந்த டார்க் காம்பவுண்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த டார்க் காம்பவுண்ட் எப்படிலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் ரொம்பவே இருக்கும். நீங்கள் அடிக்கடி கேக் ஆர்டர் வருதுன்னா நீங்கள் வெளியே வைங்க. நல்லா ஃபுல்லாக மடக்கி ஒரு ரப்பர் பாயிண்ட் வச்சு போட்டு வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போயாவது தான் கேக் ஆர்டர் வருதுன்னா ஃப்ரீசரில் வைங்க. ஏன்னா டக்குன்னு ஆர்டர் வரும்போது நீங்கள் ஃப்ரீசரில் இருந்தானேக்கே அதை சாப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வெளியே பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் போட்டிருப்பான், எவ்வளோ நாளும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வெளியே வைங்க. மெயின் காரணம் இந்த விப் க்ரீம் ஒரு ஷைனிங் இல்லாமல் போகிறதுக்கு, திக்னஸ் இல்லாமல் போகிறதுக்கு காரணமே இந்த விப் க்ரீம் தான். இப்போ நான் ரிச் கோல்டு எடுத்திருக்கேன். ரிச் கோல்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மைனஸும் கிடையாது. கனாஷை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிடலாம் அந்த விப் க்ரீமை வச்சு. நீங்கள் மற்ற சன் விப்போ அப்புறம் சின்ன சின்ன குறைஞ்ச பிராண்டில் உள்ள க்ரீமை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப லிக்விட் அந்த தண்ணியாக இருக்கும். அதனால் வந்து ஷைனிங் இருக்காது, திக்னஸ் இருக்காது, ஒரு மாதிரி ஒளி உளுந்த மாதிரி இருக்கும். நல்ல விப் க்ரீம், ட்ரோப்போலைட்ஸ், அப்புறம் வந்து சில்வர் மார்க்கு, அப்புறம் ரிச் கோல்டு, அப்படி நிறைய பிராண்டு இருக்குது. ஒரு 250 ரூபா, 220 ரூபா அதுக்கு மேலே நீங்கள் பிராண்டில் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே கனாஷுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த க்ரீம் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டரில் வந்து எப்படி மெல்ட் பண்ணலான்னு பார்ப்போம். நான் நல்லா சூடான தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன், சரியா? இந்த சூடான தண்ணியில் தான் நான் மெல்ட் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே ஒரு சின்ன பவுல், அந்த பவுல் வந்து அந்த தண்ணியை தொடக்கூடாது. தொட்டுச்சின்னு சொன்னால் அந்த சாக்லேட்லாம் அதில் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி திட்டாக அந்த மாதிரி இருக்கும். அந்தளவு தொடாத மாதிரி கீழே இருக்கணும். நல்லா ஆவியில் வந்து பாயில் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும். அப்படி ஆகும்போது தான் நல்ல ஒரு ஷைனிங், நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும். ஆஃப் கப் நான் இப்போ சாக்லேட் எடுத்துருக்கேன். சாக்லேட் நல்லா பொடிசாக தூவி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் பெருசாக தான் தூவி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்பவே பொடிசாக தூவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விப் க்ரீம் பற்றிலாம், விப் க்ரீமை நான் எவ்வளோ தண்ணியாக கொண்டு வந்துட்டேன்னு, இதை விட கூட நீங்கள் தண்ணியாக கொண்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியாக கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த சாக்லேட்டையும் விப் க்ரீமையும் ஆஃப் கப்பு கனாஷு, அப்புறம் வந்து கேக்கை கவர் பண்ண அன்னைக்கு ஆஃப் கப் சாக்லேட், ஆஃப் கப் விப் க்ரீம், இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது ஐசிங்லாம் பண்ணுறதா இருந்த அன்னைக்கு 3க்கு 1 பங்கு விப் க்ரீம் அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? அந்த ரெசிபி வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதையும் ஒரு வீடியோவை நான் போடுறேன். இப்போ அந்த பாத்திரம் நல்லா சூடாகிருக்கும். சூடானதுக்கப்புறமா அந்த சாக்லேட்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த க்ரீம்லாம் நல்லா சாக்லேட்டோட நல்லா கம்பைன் ஆகும். நீங்கள் வந்து கொஞ்சம் மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கையை விடாமல். ஓரளவு விட்டு கொடுத்துருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி மறுபடியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சேர தான் செய்யும். நீங்கள் பாத்திரத்தை தண்ணி கூட மட்டும் சேராமல் மட்டும் பார்த்துக்கிடுங்க. மற்றபடி நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டு கூட கிண்டிக்கலாம். ஆனால் தண்ணி கூட மட்டும் சேராமல் எந்தளவு முடியுமோ அந்தளவு நீங்கள் தண்ணி கூட சேராமல் பார்த்துக்கோங்க, சரியா? இந்த கனாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பயங்கர டவுட்டாக இருக்கும். ஐயோ நமக்கு தண்ணியாக போகுது, ஒரு மாதிரி திட்டாக வருதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்கெலாம் நான் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். பேக்கரியிலலாம் எப்படிலாம் ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் ட்ரிப்ஸ்லாம் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னாக்கி நல்லா வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருச்சா. இப்போ வந்து நான் கொஞ்சம் பெருசாக போட்டதுனால எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. நீங்கள் வந்து கொஞ்சம் குட்டி பீஸாக போடுங்க, உடனே சீக்கிரம் கரைஞ்சிரும் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் இந்த பீசஸ்லாம் கரையிறது வர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம். அதனால் நீங்கள் எவ்வளோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ இந்த அளவில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களால் முடிஞ்ச அளவு மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கட்டி வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகுறது வர ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பாதிக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் எனக்கு என்ன அந்தளவு ஆயிரும். நான் அதிகமாக வந்து இதில் வைக்கிறத விட மைக்ரோ ஓவனில் வைப்பேன். மைக்ரோ ஓவனில் 1 நிமிஷத்தில் நான் வந்து ரெண்டுமே நல்லா பாயில் ஆகி நல்லா சூப்பராக கிடச்சிரும். இப்போ நம்ம இதில் எடுக்கோம் இல்லையா, இந்தளவு நல்லா க்ரீமியாக கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கே தெரியுதா, நல்லா க்ரீமியாக நல்ல ஒரு வலுவலுப்பாக ஷைனிங்காக தெரியுதா? இதுலேயும் சின்ன சின்ன துண்டுலாம் கிடக்கும்.
அதெல்லாம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த சின்ன சின்ன துண்டெல்லாம் கரைஞ்சி நல்ல ஒரு ஷைனிங் தரும். பார்த்தீங்களா எவ்வளோ ஷைனிங்காக வலுவலுப்பாக இருக்குது. இதுதான் ஒரிஜினல் ஹோம்மேடாக ரெடி பண்ணுற கனாஷ். இது வந்து எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவும் சேர்க்காம ஒரிஜினலாகவே பண்ணது. இதை ட்ரிப்பிங் கொடுக்கும்போது நீங்கள் ஸ்பூன் வச்சு கோரி கொடுக்காம பைப்பிங் பேக் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும். இது எல்லாமே நான் ஹோம்மேடாக பண்ண கனாஷில் தான் ரெடி பண்ணது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்க போகிறோம். அதே மெத்தட் தான். நம்ம இவ்வளோ நேரம் இது பண்ணணும் இல்லையா, அதே ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அரிக்கணும். நல்லா அதில் சின்ன சின்ன துண்டுலாம் கிடக்கும், அதெல்லாம் நல்லா நம்ம அரிச்சாதான் அந்த துண்டெல்லாம் அந்த அரிப்பிலே இருந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறது தனியாக வந்த மாதிரி இருக்கும். அப்புறமா பேக்கரியில் மெயினாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னாக்கி விப்க்ரீம் வந்து நம்ம வந்து லைட் ஃப்ளேவராக யூஸ் பண்ணியோம்ல, வெண்ணிலா ஃப்ளேவர் தான் இது. இந்த வந்து கோல்டு, ரிச் கோல்டு அந்த மாதிரி அவங்க வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து விப்க்ரீம் இருக்குது. ஃப்ளேவராகவும் இருக்குது. சாக்லேட் ஃப்ளேவரில் யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கருப்பாக இருக்கும். கருப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் மெயினாக என்னதுன்னா நியூட்ரல் ஜெல்லு வந்து ஒரு விதமான நல்ல ஷைனிங்காக ரொம்ப கிளாசிக்காக இருந்த மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஜெல். இதை வந்து ஒரு கப்பு சாக்லேட்டு க்ரீம் இந்த ரெண்டையும் சேர்ந்து ஒரு கப்புக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போல், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் யூஸ் பண்ணிய மாதிரி இருக்கும். அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியும். இந்த ஜெல்லை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கி வெளியே தான் ஸ்டோரேஜ் பண்ணணும். நீங்கள் கேக்குக்கு மேலே ஊற்றும்போது கூலிங் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கேக் ஐசிங் பண்ணது மட்டும்தான் கூலிங்காக இருக்கணுமே தவிர இது கூலிங்காக இருக்கக்கூடாது. ஏன்னாக்கி இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுனால இந்த ஜெல்லை யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் கூலிங் இருக்கக்கூடாது. ஹோம்மேடில் பண்ண கனாஷை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் இதே சேம் திக்னஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, அதை ஊற்றும் போதே எவ்வளோ ஒரு பளபளப்பு தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இதுதான் இந்த ஹோம்மேடுக்கும் பேக்கரிக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் பேக்கரியில் உள்ளவங்க எக்ஸ்ட்ரா வந்து இம்ப்ரூவர் சேர்த்து தான் பலன்னு கொண்டு வருது. நம்ம உங்களுக்கு இந்த நியூட்ரல் ஜெல் வீட்டிலே ரெடி பண்ணதுக்கு நீங்கள் உங்களுக்கு வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பேக்கரி ஸ்டைலில் ரெடி பண்ண கேக் ரொம்பவே நல்லா ரெடி ஆகிட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்த்துடுங்க. நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்குதா. நான் இதை வந்து கேட்டால் ஒரு கேக்கு காலி ஆயிடுச்சு பார்த்துடுங்க. கேக் இல்லை, அதனால் நான் ஒரு டின்னு இருக்கு இல்லையா, ஒரு டின்னை வந்து நல்லா கூலிங் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த டின்னில் வந்து எப்படி விப் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து க்ரீமை நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்த அன்னைக்கு ரொம்ப வலியும். மேலே நீங்கள் ஒரு லேயர் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இப்படி கொடுக்கும்போது ரொம்ப கீழே போன மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் சொட்டாக விழுந்தால் அந்த மாதிரி அசிங்கமாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஒரு சொட்டாக கொடுக்கணும். இது வந்து பாத்திரங்கிறதுனால ரொம்ப வடிஞ்சு போகுது. ஆனால் கேக்காக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப வடிஞ்சு போகாது. பார்த்தீங்களா, ஒவ்வொரு சொட்டாக கொடுக்கும்போது கரெக்டாக சேஃப் வந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வந்த மாதிரி இருக்கும். இது ஹோம்மேட் க்ரீமில் பண்ணிய ப்ராசஸ். ஹோம்மேட் நம்ம கனாஷ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த க்ரீமில் உள்ள இது. பதில் நான் நிறையா கொடுக்கும்போது கீழே போயிட்டு இந்த மாதிரி கொடுத்த அன்னைக்கு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம வந்து கேக்கை எடுக்கும்போது ஃபுல்லாக சுற்றிட்டு ஒரு நைஃப் வச்சு நம்ம தூக்குற மாதிரி இருக்கணும். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு நைஃபை வச்சு தூக்கி இந்த மாதிரி ஸ்டாண்டில் வைக்கணும். ஸ்டாண்டுக்கு கீழே ஒரு தட்டை கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் வைக்கணும். அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கனாஷ் இருக்குல்லையே ஃபுல்லாக ஊற்றி தான் விடணும். அதில் லைட்டாக கூட நீங்கள் வந்து ஸ்பூனோ எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது, எதுவுமே தொடக்கூடாது. நல்லா அந்த நைஃபை வச்சு நல்லா தள்ளி விடுவோம்ல, நல்லா ஷேப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் ஐசிங் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக வரும் இந்த கேக்கு. பற்றில நான் ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். அதில் இருக்கிறது ஃபுல்லாமே ஊற்றிட்டேன். இது வந்து நம்ம கேக்காக இருந்தால் கேக் நல்லா கூலிங்காக இருக்குமா, கூலிங்கில் நல்லா அப்சர்வ் ஆயிரும். இதே இது இந்த பாத்திரங்கும்போது நிறைய ஒழுகுன மாதிரி இருக்குது. இந்த கனாஷுமே கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம அந்த ஜெல்லு சேர்க்கும்போது கொஞ்சம் திக்னஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். மெத்தில எவ்வளோ பளபளப்பாக ஷைனிங்காக இருக்குதுன்னு. இதை வந்து நீங்கள் தூக்கிறதுக்கு நீங்கள் உள்ளே வெளியமாக வச்சு அந்த நைஃப் வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து அப்படியே தூக்கி அந்த நைஃபோடு அந்த ஸ்டாண்டுக்கு மேலே வச்சு அப்படியே எடுக்கணும். இது பாத்திரங்கும்போது ரொம்ப ஷேக் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த வடிகிற இதெல்லாம் சொட்டாக உள்ளது இல்லையா, அதெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து போர்டு இருக்கு இல்லையா, நம்ம கேக் போர்டு இருக்குல்லையா, அந்த கேக் போர்டு மேலே அழகாக தூக்கி ஸ்டாக் பண்ணிடணும்.
அதை நல்லா கரெக்டாக ஸ்டாக் பண்ணதுக்கப்புறமா ஏன் நம்ம போர்டில் ஊற்றக்கூடாது தெரியுமா? நம்ம போர்டில் ஊற்றும் போது அந்த க்ளீன் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போர்டே கொஞ்சம் அசிங்கமாக இருந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இது எவ்வளோ நீட்டாக இருக்குது. இது கீழே ஒரு சின்ன லேயர் மாதிரி உண்டு இல்லையா பாத்திரத்தில், அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்கே தவிர மற்றபடி இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஜெல் ஆட் பண்ணதுனால தான் இவ்வளோ பளபளப்போடு இருக்குது. நல்லா கிளாசிக்காக வேணும்னா நீங்கள் வந்து பேக்கரி ஸ்டைலே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். கேக் எடுத்து போர்டில் வச்சக்கப்புறமா நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வைக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ சந்தேகமோ இருந்தால் கேட்கலாம் என்கிட்ட தாராளமாக. உங்களுக்கான பதிலை நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன், இல்லைனா ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு ரெடி பண்ணுவேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், பர்சனலாக கூட நீங்கள் சொல்லலாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் கூட உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். பாய். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எந்தளவு உங்களால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியுமோ அந்தளவு பாருங்கள். பாய்.